எத்தனை பலம் வாய்ந்த மனிதனையும் கிரக மாற்றங்களால் மாற்றத்தை உண்டாக்க முடியும். 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் கிரகங்களின் பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேபோல் 2026இல் மகர ராசியில் 5 வகையான யோகத்தை 60 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஒன்றிணையும் சுபயோக காலகட்டமாகும். முதலில் மேஷம். மேஷ ராசிக்கு 10வது இடத்தில் 5 வகையான யோகம் வருகிறது. தொழில்துறையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், மதிப்பு மரியாதை கூடும். ஆன்மீக பயணம் வாழ்வில் புத்துணர்வை தரும். பணம் தேவைக்கேற்ப தேடி வரும். சனி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். உடல் நலம் வலிமை பெறும். அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசியில் 9வது வீட்டு பார்வையில் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. தொட்டது துலங்கும். தொழில், முதலீடு, வியாபாரம் என அனைத்து வகையிலும் பண தேவைகளும் லாபமும் பெருகிக் கொண்டே இருக்கும். புதிய தொழில், வீடு, வாகன சேர்க்கை, பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கும். ஆனால் பேசும்போது யோசனை செய்து பேச வேண்டும். அடுத்தது மகரம். மகரத்தின் முடிவுகள் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் வெற்றி நிச்சயம். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும், பொருளாதார நிலை உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, முதலீடுகளில் நல்ல வருமானம் காணப்படும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மற்றபடி சுறுசுறுப்பான காலகட்டம் ஆகும். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.